அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் தாவர உலகம் பகுதி 1 காண இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். பூவா தாவரங்கள் என அழைக்கப்படுவது தாலோபைட்டா, பிரயோபைட்டா, டெரிட்டோபைட்டா. அடுத்ததாக தாவர உலகத்தில் முதலாவதாக நம்ம பாசிகளை பற்றி காண இருக்கிறோம். பாசிகளின் பிரிவு தாலோபைட்டா. பாசிகளை நம்ம ஆல்காய் என்றும் அழைக்கலாம். ஆல்காய் என்பது கடல் பாசி. இந்த ஆல்காய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டனா லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்ட தாவரங்கள் எது? ஆல்கா அல்லது பாசிகள். பாசிகளின் உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாலஸ் என்று அழைக்கப்படுகிறது. இணக்க உயிரிகள், கூட்டுயிரிகள் அல்லது இணைப்புயிரிகள் என அழைக்கப்படுவது லைகன்கள். பாசிகளும் பூஞ்சிகளும் சேர்ந்த ஒரு உயிரிக்கு பேர் தான் லைகன்கள். அடுத்தது பாசிகளில் நடைபெறும் இனப்பெருக்கங்கள் 3 வகையாக உள்ளது. உடல இனப்பெருக்கம், அதாவது துண்டாதல் முறையில் நடைபெறுகிறது, ஸ்பைரோகைரா எடுத்துக்காட்டு. பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, ஸ்பைரோகைராவிலே பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுவது ஸ்போர்கள் மூலம், எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளினுடைய வகைகள். வகுப்பு நிறமிகள், எடுத்துக்காட்டு நீலப்பசும் பாசிகள், சயனோபைசி. நிறமிக்கு பேர் பைகோசைனின், எடுத்துக்காட்டு ஆசிலட்டோரியா. பச்சை பாசிகள், குளோரோபைசி. நிறமிகள் பச்சையம், எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். பழுப்பு பாசிகள், பேயோபைசி. நிறமிகள் பியூகோசாந்தின், பியூகோசாந்தின். லேமினேரியா, எடுத்துக்காட்டு. சிவப்பு பாசிகள், ரோடோபைசி. ஃபைகோஎரித்ரின், பாலிசைஃபோனியா. பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம். மக்களுக்கு உணவாக பயன்படுவது அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா பாசிகள். விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசிகள் லேமினேரியா, அஸ்கோஃபில்லம். வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாசிகள் நாஸ்டாக், அனஃபீனா. அகர் அகர் எந்த பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது? ஜெலிட்டியம் மற்றும் கிரேசிலேரியா. இது ஒரு முக்கியமான கேள்வி, என்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது. அகர் அகர் எந்த பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது? ஜெலிட்டியம் மற்றும் கிரேசிலேரியா பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அகர் அகர் ஆய்வக வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுகிறது. அயோடின் பெறப்படும் பழுப்பு பாசி எது? லேமினேரியா. அயோடின் பெறப்படும் பழுப்பு பாசி லேமினேரியா. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்ற மனித கழிவுகளை மட்கச் செய்ய பயன்படும் பாசி எது? குளோரெல்லா பைரினாய்டோசா. முக்கியமான கேள்வி, மிக மிக முக்கியமான கேள்வி. தனி செல் புரதம், தனி செல் புரதம், சிங்கிள் செல் புரோட்டீன் என்பது எஸ்சிபி அப்படின்னு சொல்லுவோம், எஸ்சிபின்னு சொல்லுவோம். சிங்கிள் செல் புரதம் உற்பத்திக்கு குளோரெல்லா ஸ்பைருலினா பாசிகள் பயன்படுகிறது. அடுத்ததாக பூஞ்சைகளை பற்றி பார்க்கலாம். பூஞ்சைகளின் பிரிவு தாலோபைட்டா. பூஞ்சைகளின் உடலம் ஹைப்பாக்கள் என்ற இழையால் ஆனது. ஒன்றுக்கு மேற்பட்ட பூஞ்சை இழைகள் இணைந்திருப்பது மைசீலியம். பூஞ்சையின் செல் சுவர் கைட்டின் எனும் வேதிப்பொருளால் ஆனது. பூஞ்சைகளில் பச்சையம் இல்லை, அதாவது ஸ்டார்ச் இல்லை. பூஞ்சையின் உணவுப் பொருள் எது? கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய். ஒட்டுண்ணி பூஞ்சையின் உறிஞ்சி உறுப்பு எது? ஹாஸ்டோரியா. ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி இது. ஒட்டுண்ணி பூஞ்சையின் உறிஞ்சி உறுப்பு எதுனா ஹாஸ்டோரியா. ஒட்டுண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. இந்த செர்கோஸ்போரா பெர்சனேட்டா என்ற பூஞ்சை வேர்க்கடலில் டிக்கா நோயை ஏற்படுத்தும். அடுத்ததாக, பூஞ்சையின் வேர் மைக்கோரைசா. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். பூஞ்சையின் வேர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மைக்கோரைசா. மட்குண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ். அடுத்ததாக, பூஞ்சைகளின் பொருளாதார முக்கியத்துவம். பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படும் நுண்ணுயிர் கொல்லிகள் எது? பெனிசிலின். அது
எந்த பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறதுனா பெனிசிலியம் நொட்டேட்டம். பொதுவாக உண்ணக்கூடிய காளான் என்று அழைக்கப்படுவது அகாரிகஸ் காளான் அல்லது பொத்தான் காளான் என்றும் கூறலாம். அடுத்ததாக வைட்டமின் B2 ரிபோஃப்ளவின் அப்படின்னு சொல்லுவோம். வைட்டமின் B2வை உருவாக்கும் பூஞ்சை எது? ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோத்சியம். சர்க்கரை கழிவை நொதித்தல் முறையில் எத்தனாலாக மாற்றும் பூஞ்சை எது? ஈஸ்ட். ஈஸ்டில் உள்ள நொதிகள் இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ். அடுத்தது தாவரங்களில் பூஞ்சைகள் ஏற்படுத்தும் நோய்கள். மனிதர்களில் பூஞ்சைகள் ஏற்படுத்தும் நோய்களை பற்றி பார்க்கலாம். நோயின் பெயர், பூஞ்சையின் பெயர். பருத்தியில் வாடல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை பியூசேரியம் ஆக்சிஸ்போரம். வேர்க்கடலையில் டிக்கா நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை கோலிட்டோட்ரைக்கம் பல்கேட்டம். நெல்லில் பிளாஸ் நோயை ஏற்படுவது பைரிக்ளோரியா ஒரைசே. முள்ளங்கியில் வெண்துரு நோயை ஏற்படுத்துவது அல்புகோ கேண்டிலா. அடுத்ததாக மனிதர்களில் பூஞ்சை ஏற்படுத்தும் நோய் உருளை புழுக்களால் ஏற்படும் வட்ட வடிவமான தடிப்பு தோலில் தோன்றுதல். அதுக்கு காரணமான பூஞ்சை ட்ரைகோபைட்டான். பொடுகு ஏற்படும் தலையில் பொடுகு ஏற்படுவதற்கு காரணம் மைக்கோஸ்போரம் ஃபர்பர். கால் பாதத்தில் ஏற்படும் நோய் படர்தாமரை போன்ற ஒரு நோய் ஏற்படும். இது டீனியா பெடிஸ். அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம். மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது பெனிசிலின். எந்த வகையான பூஞ்சையை சார்ந்ததுன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம். இதை கண்டுபிடித்தவர் சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். மருந்துகளின் அரசி முக்கியமான கேள்வி பெனிசிலின். மாயத்தோற்ற பூஞ்சை என்று அழைக்கப்படுவது எது? கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. இளைஞர்களுக்கு கனவுலகில் மிதக்கும் மனநிலையை ஏற்படுத்தும் மாயத்தோற்ற பூஞ்சை கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ். ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் அல்லது ஒவ்வாமையிலிருந்து பாதிப்பை நீக்கும் பூஞ்சை எது? கிளாட்டோஸ்போரியம். அடுத்ததாக நீரை உறிஞ்சக்கூடியது பண்ணை நாற்றாங்காலில் பயன்படுத்தப்படும் பூஞ்சை எது? ஸ்பேக்னம். ஸ்பேக்னம் தாவரத்திலிருந்து பெறப்படுவது விலை மதிப்புடைய பீட் அப்படின்ற நிலக்கரி பெறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.